கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிழ்ச்சியான காலை வணக்கங்கள். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். இந்த வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக ரோமர் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல தேவனும் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். இவர்களுக்கு மனுஷருக்கு தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனது இல்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவரை அறியும் அறிவை நான் எப்போதும் அணைத்து கொள்ள வேண்டும், நான் எப்போதும் சார்ந்து கொள்ள வேண்டும், அந்த அறிவை நான் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அநேகருக்கு இல்லை. அடிக்கடி இவர்கள் மனது என்ன செய்கிறது? ஆண்டவரை விட்டு விலகி உலகத்தின் மாயையை நாடி செல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அவ்விதமாக அல்ல, நீங்கள் தேவனை அறியும் அறிவை எப்போதும் பற்றி கொள்ள வேண்டும். பக்தன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். நான் ஆண்டவருடைய வசனத்தை வார்த்தைகளை என்னுடைய இருதயத்திலே வைத்தேன். அது என் இருதயத்தில் இருந்தால் நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன். ரோமர் 1 வசனம் வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஒவ்வொரு மனுஷனுக்கும், எந்த நாட்டிலாக இருந்தாலும் சரி, எந்த பாஷையாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எவ்விதமான நிலைமையிலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனே தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. தேவனை எனக்கு தெரியாது, இயேசுவை எனக்கு தெரியாது, இயேசுவை குறித்து எனக்கு சொல்லிக் கொடுக்க ஒருவரும் இல்லை, தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்க ஒருவரும் இல்லை என்று அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. காரணம், காணப்படாதவைகளாகிய தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தெளிவாய் காணப்படும். இன்றைக்கு வானத்தை பாருங்கள், வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூச்சகரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது என்று சங்கீதம் 19 நாம் வாசிக்கிறோம். நாம் போக்கு சொல்ல இடமில்லை, தேவனே அவரை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி அவர்கள் தேவனை அறிகிறார்கள். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே இவர்கள் தேவனை அறிகிறார்கள். அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கிறார்கள். இருந்து என்ன செய்கிறார்கள்? தங்கள் சிந்தனைகளினாலே வீணராகி விடுகிறார்கள். அவர்களுடைய இருதயத்திலே உணர்வில்லை, அந்த இருதயம் இருள் அடைந்து போகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனை அறியும் அறிவை இவர்களுக்கு பற்றி கொண்டிருக்க மனதில்லை என்று பார்க்கிறோம். அந்த மனது இல்லாதபடியினாலே தேவன் அவர்களை தகாதவைகளை செய்யும்படி கேடான சிந்தைக்கு அங்கே ஒப்பு கொடுத்து விட்டார். சிந்தை கேடாய் முடிக்கும் போது, ஒரு சயின்டிஸ்டினுடைய சிந்தை கேடாய் முடியும் போது எவ்வளவு அழிவுள்ள காரியங்களை கண்டுபிடித்து அவன் உலகத்துக்கு கொடுக்குறான் பாருங்கள். ஒரு சரியான ஒரு மனுஷனுக்கு ஒரு சிந்தை தவறாய் செயல்படும் போது மனுக்குலத்துக்கு எவ்வளவு அழிவை அவன் உண்டு பண்ணுகிறான். இன்றைக்கு அமெரிக்காவில் பாருங்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் கூட துப்பாக்கி எடுத்து சக மாணவர்களை, ஆசிரியரை சுட்டு கொண்டு விடுகிறார்கள். சின்ன 8 வயசு 10 வயசு பிள்ளைகள். சிந்தை சரியில்லை, தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே பரிசுத்தமான சிந்தையை எனக்கு தார். அவர் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவோம், ஆண்டவர் சித்தம் செய்வோம். பரிசுத்தமான சிந்தையை எப்போதும் நமக்கு உண்டாகட்டும்.
தாவீது ஜெபிக்கும் போது ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று கேட்கிறான். நாம் அவிதமாய் ஜெபித்து பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, சந்தோஷமான இந்த காலை வேளைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய அன்புக்காகவும் தயவுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் கேட்டதான வார்த்தையின்படி தேவனை அறியும் அறிவை நாங்கள் எப்போதும் பற்றி கொண்டிருக்க, நாங்கள் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாஞ்சையாய் விருப்பத்தோடு உம்மை எப்போதும் சார்ந்து கொள்ள கிருபை தார். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.